எங்க பாரு மேரா, இதான் மயக்கமாக்கக்கூடிய டேப்லெட். ஷொலின், இது ரொம்ப சின்னதா இருக்கு. அவனுக்கு போதை ஏறுமா இல்லையா? அஃப்கோர்ஸ் ஏறும். டேப்லெட் சின்னதா இருக்கு, ஆனா போதை அதிகமா ஏறும். நீ ஜஸ்ட் இத கரனுக்கு கொடுக்கணும். ஏதாவது ட்ரிங்க்ல கலந்து நீ கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவன் கூட இருந்தது மாயராவா பிரீத்தாவான் கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் ஹனிமூன் என்ஜாய் பண்ணது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். இல்ல இல்ல, அதுக்கப்புறம் பிளானே தப்பாயிடும் இல்லையா? அவனுக்கு ஏன் கூட இருந்தது சுத்தமா ஞாபகமே இருக்காது. அது பிரீத்தா கூட அவன் நினைச்சிட்டானா என்ன பண்றது ஷொலின்? நாம ஞாபகப்படுத்தலாம். எப்படி? நீ அவன் ரூம்குள்ள போன உடனே உன்னுடைய கேமராவை ஆன் பண்ணு. அந்த ரூம் முழுக்க கவர் ஆகுற மாதிரி கேமராவை மறைச்சு வை. ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா தெரியாம ஒன்னாயிடுச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் கரனுக்கும் உனக்கும் நடக்க போறது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகும். காலையில கரண் எந்திரிச்சதும் உன்னை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுவான். 1000 கேள்வி கேட்பான். நீ அதுக்கப்புறம் கரண் கிட்ட நைட் இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, நீ தான் வற்புறுத்தினு ஆக்டிங்கும் ஆரம்பிச்சுடு. நான் இனிமே என்ன பண்ணுவேன், யார் முகத்திலயும் முழிக்க முடியாது, என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லு. தட்ஸ் இட். அதுக்கப்புறமா நான் கருணை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணனேன், ஆனா அவன் விடலன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நானும் கிவ் அப் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் கருணோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லிடுறேன். பெர்ஃபெக்ட். டாக்ஸி, ஹலோ டாக்ஸி, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, டாக்ஸி நில்லுங்க. தேங்க் யூ so much. சீக்கிரம் வா. கீழ இறங்க. மேடம் தான் டாக்ஸி நிறுத்துறாங்க, நீங்க இல்ல. ஐயோ அண்ணா, இந்த மேடம் இந்த சாருக்கு தான் சொந்தம். ஐ மீன் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருக்கோம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, வண்டியை வேகமா ஓட்டு, மெதுவா ஓட்டாத. ஓகே, வண்டி 45 ஸ்பீடுக்கு மேல போகாது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க கோவப்படாம வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ். உங்க டிரைவிங் ரொம்ப நல்லா இருக்கு. அட, நான் அக்காக்கு ஃபோன் பண்ணிடுறேன். பண்ணு. நான் அக்காக்கு கால் பண்ணி மோசமான ஷர்லினும் அந்த மஹிராவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கால் பண்ணி சொல்றேன். என்ன பண்ண போறாங்க உனக்கு தெரியுமா? அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்ல? அண்ட் ஆஃப் கோர்ஸ் காமன் சென்ஸ் இருக்குல்ல. மகிராவும் ஷர்லினும் அக்கா மாமாவோட ஹனிமூனை கெடுக்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரம் மணாலி வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம பிரீதா அக்காக்கு சொல்லணும், புரியுதா? இந்த விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அவங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்ண போறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியும்னு நினைச்சேன். சமீர், எனக்கு எக்ஸாக்ட் பிளான் எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுவும் பேசாத, இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாம இரு. நான் ஒன்னு பண்றேன். நான் கரண் மாமாக்கு ஃபோன் பண்றேன். கரண் மாமாக்கு நான் ஃபோன் பண்ணி மஹிராவும் ஷர்லினும் அங்க வந்திருக்காங்க, நீங்க தங்கி இருக்கிற அதே ரிசார்ட்ல தான் இருக்காங்க, அதுவும் இல்லாம கரண் ஆண்டி உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்கன்னு நான் சொல்ல போறேன். அவருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியும். ஓகே, பண்ணு கால் பண்ணு. என்னாச்சு? என்னோட போன் எங்க போச்சு? அட, இவன் வண்டி ஓட்டும்போது உன் போன் கீழே விழுந்திருக்கும். கீழே எங்கேயாவது இருக்கான்னு பாரு. சரி, தேடு பேசாம. கிடைச்சிருச்சு. சரி, சீக்கிரமா ஃபோன் பண்ணு. அக்காக்கு ஃபோன் பண்றேன்.
என்னாச்சு? நான் கிட்ட வந்தா உனக்கெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா இன்னைக்கு நீ கொஞ்சம் வழுக்கி விழுந்துட்ட. மிஸ்ஸஸ் கரண், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ தான் வழுக்கி விழுந்த என் மடியில. ஆஹா, என் கையை விடு. கண்டிப்பா கையை விடணுமா? இப்ப நீ போய் தான் ஆகணுமா? நான் அவ்வளோ இறுக்கமா உன் கையை ஒன்றும் பிடிக்கலையே. நீ போறதா இருந்தா போலாம். ஆனா போக உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னோட இன்னொரு கையை பிடிச்சுக்கிட்டு நீ இங்க உட்காரலாம். நீ போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு மிஸ்ஸஸ் கரண். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலன்னு சொன்னா அது உண்மையே இல்லை. ஏன்னா நீ என் பக்கத்துல இருந்தா அளவுக்கு அதிகமாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் உன் பக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நீயும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துல இருக்கிறத நீயும் உணரணும். மிஸ்ஸஸ் கரண், மிஸ்ஸஸ் கரண், என் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறியா? நான் குளிக்க போகணும். சரி, நான் ஃபோன் பண்றேன். ஏய், இந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒகேஷனுக்கு இது செட் ஆகாது. குளிர்ல அதுக்கேற்ற மாதிரி தானே ட்ரெஸ் எடுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை நீ தானே பேக் பண்ணி கொண்டு வந்த அந்த 15 பேக்ஸ்ல. ஆமா, நான் மற்ற ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி விடு, நானே ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓ, ஆக்சுவலி நான் இதுதான் ஆசைப்பட்டேன். உன்னோட ட்ரெஸ்ஸை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. வேற புது பழக்கம்லாம் உனக்கு வர வேண்டாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். இது கூட நல்லா தான் இருக்கு. இங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் சாய்ஸ். மை சாய்ஸ். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னாச்சு? அக்கா,
அக்கா என்னோட போனை எடுக்க மாட்டாங்க. இல்ல ஒருவேளை ஷெர்லின் மஹிராவும் அங்க போய் அக்கா விஷயத்துல ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லனா ஒன்னு பண்றேன், நான் இப்போ கரண் சாருக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, பண்ணு 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 பண்ணு. நீ முதல்ல டென்ஷன் ஆகாம இரு. ஓகே, ரிலாக்ஸ். என்ன ஸ்ருதி கால் பண்றா? ஹலோ அக்கா. அட அக்கா, நீங்க எப்படி கரண் மாமா போன் எடுக்கிறீங்க? ஓகே, கரண் கிட்ட பேசணுமா? ஆனா கரண் இப்போ குளிக்க போயிருக்கானே, அப்புறம் கால் பண்ண. இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு கால் பண்ணேன். அப்போ என் போனுக்கே நீ பண்ணிருக்கலாமே. அக்கா, நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னோட போனை எடுக்கவே இல்லக்கா. ஓ, என் போன் வேற சைலண்ட்ல இருக்கு, நான் பார்க்கவே இல்ல. சாரி சாரி சாரி, நான் கவனிக்கவே இல்ல. சொல்லு, அப்படி என்ன பேசணும்? அக்கா, நீங்க எனக்கு ஐ மீன் எங்க எல்லாருக்குமே குட் நியூஸ் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா கரண் சாரும் நீங்களும் இன்னும் ஒண்ணா இருக்கீங்க. அதாவது நீங்க 2 பேரும் ஒண்ணா ஜாயின் ஆயிட்டீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு சுத்தமா அதாவது என்னன்னா, அது அக்கா உங்க பக்கத்துல ஒண்ணு இல்ல 2 ஆபத்து இருக்குக்கா. சோ ப்ளீஸ் பி அலர்ட்டா. நீ என்ன சொல்ல வர? 2 ஆபத்துனா யார் அது? மஹிரா, அவ கரண் சார் வீட்ல இல்ல. அப்படின்னா இங்க நான் பார்த்த அந்த பொண்ணு கண்டிப்பா மஹிரா தான். அவளை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பா பார்த்தது பொய் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதான் சமீருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா சமீர் என்கிட்ட மஹிரா அங்க வீட்டுல தான் இருக்கான்னு சொன்னான். ஆனா என் மனசு அப்பவும் ஏத்துக்கல. மஹிரா இங்கதான் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, அப்படின்னா அந்த மஹிரா நிஜமாவே மணாலில உங்க ரெசார்ட்ல தான் இருக்கா. நீங்க சமீருக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா நான் சமீருக்கு கால் பண்ணக்கா. நான் கிராஸ் செக் பண்ண. அப்போ சமீர் மஹிரா ரூம்ல போய் செக் பண்ணா. அவ உண்மையா தூங்குறாளான்னு நான் தான் பார்க்க சொன்னக்கா. ஆனா அவங்க இல்ல. உண்மையா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மஹிராவோட ரூம்ல அவளோட பெட்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? அதான் ஃபில்மி ஃபார்மட்ல பில்லோ. அந்த பில்லோ மேல போர்வையும் போத்திருந்தா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதுல? அப்படின்னா மஹிரா இந்த ரெசார்ட்ல தான் இருக்கா. அப்போ நான் எந்த பொண்ணை பார்த்தேனோ அவ கண்டிப்பா மஹிரா தான். சோ நான் பார்த்தது கண்டிப்பா பொய் கிடையாது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. மஹிரா அங்க கண்டிப்பா உங்க 2 பேரோட ஹனிமூனுக்கு எடுக்கிறதுக்கு தான் அங்க வந்திருக்கா. அவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு இப்ப சொல்ல தெரியலக்கா. இந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரானவ. அவ ஒரு சரியான பைத்தியம்க்கா. அவளுக்கு பெரிய கிரிமினல் மைண்ட் இருக்குக்கா. அவ இதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. என்ன பிரச்சனை பண்ணுவா, என்ன யோசிக்க போறான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்க்கா. இப்ப என்ன பண்றது எனக்கு எதுவுமே புரியலக்கா. எனக்கு நீ சொல்ல வரதெல்லாம் புரியுது. ஆனா இப்போ நான் என்ன பண்றது? ஏன்னா கரண் கிட்ட ஒரு தடவை மஹிராவை பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கே அவன் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு கோவமே வந்துருச்சு. அவன் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். நான் சொல்றதும் கேட்க மாட்டான். ஓ காட், நான் இப்ப என்ன பண்றது? நீ இங்க இருந்திருக்கலாம் ஸ்ருதி. இந்த பொண்ணு என் விஷயத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியல. என்ன பண்ணிடுவாக்கா? அவங்க எல்லாரையும் நான் ஏதாவது பண்றதுக்கு விட்டுடுவேனா? அவங்கள நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு நான் உங்களை தனியா இருக்க விட்டுருவேன் நீங்க நினைக்கிறீங்களாக்கா? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என் கூட சமீரும் இருக்கான். ஆன் தி வேல இருக்கோம். நாங்க 2 பேரும் ரெசார்ட்டுக்கு வர போறோம். ஹாஃப் அன் அவர்ல வந்துருவோம். ஆமா, வந்துருவோம். ஆசம், தேங்க் காட் ஸ்ருதி நீங்க வர. தனியா இருந்தா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. சீக்கிரமா இங்க வா ஸ்ருதி. உன்னால மட்டும்தான் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ண முடியும். ஓகேவா? சீக்கிரமா இங்க வா. அக்கா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னா அம்மாக்கு தான் சொல்லணும். ஏன்னா அம்மா என்ன மாதிரி ஒரு டைமண்ட் பேத்திருக்காங்களே. ஏன்னா நான் தான் வேர்ல்ட் பெஸ்ட் டிடெக்டிவ். நான் தான் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ருதி, உங்க தங்கச்சி. என்ன மாதிரி பொண்ணு உங்க புகுந்த வீட்லயும் இல்ல, பிறந்த வீட்லயும் இல்ல. இல்லையாக்கா? நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம். இங்க பாரு, இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். இப்போ இத பத்தி எல்லாம் பேசாத. முதல்ல சீக்கிரமா கிளம்பி வா, அப்புறம் என்ன வேலை பேசிக்கலாம். ஓகே பிரீதா, நான் ரெடி. சரி, ஓகே பாய். ஓகே ஓகேக்கா, பாய். see you. யார் ஃபோன்ல? அதுவும் என் ஃபோன்ல? ஸ்ருதி ஃபோன் பண்ணிருந்தா. வேற யார் கால் பண்ண போறாங்க? என் ஃபோனுக்கு அவ ட்ரை பண்ணிருக்கா. ஆனா ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. சோ நான் பார்க்கவே இல்ல. உன் ஃபோன்ல அவ பேரை பார்த்ததும் நானே அட்டென்ட் பண்ணேன். சரி, என்னோட நம்பருக்கு அவ எதுக்காக கால் பண்ணா? அட, எதுக்கு இப்பதானே நான் சொன்னேன். ஏன்னா என்னோட ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு. சோ உனக்கு கால் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். சரி, எதுக்கு ஃபோன் பண்ணா? என்னோட தங்கச்சி அவ என்ன மிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதான் கால் பண்ணா.
சரி இதெல்லாம் விடு. நீ ரெடி ஆயிட்டல, வா நம்ம சீக்கிரமா போலாம். நான் எப்படி இருக்கேன்? சரி வா. என்ன நீயா? நீதான் உலகத்திலே ரொம்ப அற்புதமான பொண்ணு. பெஸ்ட் டிடெக்டிவா இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே இருக்க முடியாது. எங்க வீட்லயும் சரி, உங்க வீட்லயும் சரி. என்ன பொண்ணு நீ, பெரிய டிடெக்டிவ் நீ, அற்புதம், வேற லெவல். பைத்தியக்காரா. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? யா ஹாய். வேர் இஸ் த ரெஸ்டாரண்ட் ஹியர்? நான் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் தான் இங்க வேலை பார்க்கறா. அவளுக்கு நான் ஸ்பெஷலா கால் பண்ணி இன்னைக்கு என்னால வர முடியாதுன்றத சொல்லியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் இங்க வந்ததுக்கு நீங்க தான் சார் காரணம். ஓகே சார், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல சார். லைஃப்ல 10 தடவை பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அஃபேர் இருக்கும்ல சார். நீங்க டைரக்டா பிரேக்கப் பண்ணிட்டீங்க சார். ஆக்சுவலி எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. என்னோட ஒய்ஃப் இவ்வளோ உரிமையா என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சார், நீங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க. சோ உரிமை இல்லாம இருக்குமா? ஆஃப் கோர்ஸ். போலாமா? ஒன் செகண்ட். அது நான் உங்களோட ரெஜிஸ்டரை கொஞ்சம் செக் பண்ணலாமா? என் ஹஸ்பண்டோட புது சிக்னேச்சர் பார்க்க எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. மஹேரா இங்கே தான் இருக்கா. ரூம் நம்பர் 502. போலாமா? யா. சைன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஆப்வியஸ்லி என் ஹஸ்பண்ட் சிக்னேச்சர் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா தப்பா இருக்காது. ஆக்சுவலி நான் ஸ்ருதிக்கு ஒரு கால் பண்ணணும். பட் சீக்கிரம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல மாஸ்க் பார்ட்டி நடக்கும். உங்களோட மாஸ்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்டிப்பா பார்ட்டில நீங்க கலந்துக்கணும். அட போன் வருது. எடு எடு. அக்கா தான் பண்றாங்க. அக்கா, நீ சொன்னது கரெக்ட் தான். மஹேரா இங்க தான் இருக்கா, இதே ஹோட்டல்ல. அதுவும் சும்மா இல்ல, என் ரூமுக்கு முன்னாடி ரூம்ல தான் அவ ஸ்டே பண்ணிருக்கா. இந்த 501 அவளது 502. அக்கா நீங்க இப்போ டென்ஷன் ஆகாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்கக்கா. அங்க இருக்கிறவங்களுக்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன். அந்த மஹிரா ஷெர்லினோட கதையவே நான் முடிக்க போறேன் பாருங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நானும் சமீரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். சரியா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா. ஓகே ஓகேக்கா. ஓகே, பை பை. கவனமா இருங்க. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. போங்க போங்க, 400 ஸ்பீட்ல போங்க. இன்னைக்கு இங்க மாஸ்க் பார்ட்டி நடக்க போதுன்னு இவங்க சொல்றாங்க. உன்னோட மாஸ்கை நீ செலக்ட் பண்ணிக்க. ஷூர். எனக்கு இது ஓகே, தேங்க்ஸ். இது ஒரு நல்ல கான்செப்ட். கண்டிப்பா எங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். வா போலாம். ஒரு நிமிஷம். போலாமா? இதுக்கப்புறம் பாரு பிரீதா, நான் இந்த மாஸ்கை வச்சு கரண் உன்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு.